மணிகண்டனாக அவதாரம் பண்ணி புலிப்பால் கொண்டு வந்து புலியின் மேல் வந்த உடனே அவர் தன்னுடைய தந்தை கேட்கிறார், ராஜசேகர பாண்டியன் அந்த மன்னன் கேட்குறான், உன்னை சாதாரண மனிதன் நினைத்தேன், நீ மனிதன் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ யாருன்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், நான் தான் தர்மசாஸ்தா, நான் ஹரிஹரபுத்திரன், இனிமே என்னை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய அவதார நோக்கம் முடிஞ்சாச்சு, இனிமேல் என்ன பார்க்கணும்னா நீலபர்வதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சபரி பீடத்தில் நான் இருப்பேன். அந்த சபரிமலைக்கு மேலே மகாயோக பீடம்னு ஒன்று இருக்குது, அந்த மகாயோக பீடத்தில் தான் இருக்க போகிறேன். அந்த ஆலயத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு அம்பை விடுறேன். இந்த அம்பு போய் யாரு கண்ணுக்கும் தெரியாது, உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும். இந்த அம்பு போய் எங்கே தைத்திருக்கோ அந்த இடத்துல மகாயோக பீடத்தில் எனக்கு ஆலயத்தை அமைக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் விரதம் இருந்து என்னை பார்க்க வரணும் மக்கள் எல்லாம். இந்த ஆலயத்தை அமைக்கும் போது எனக்கு முன்னாடி என்னுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி 18 படிகளை அமைக்கணும் அப்படின்னு பகவான் சொன்னது. அவர் தான் சொல்றார். இந்த 18 படிகள் குறிக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள், பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, பேசுவது, உணர்வதுன்னு இருக்கு இல்லையா, இது அந்த பஞ்ச இந்திரியங்கள். அஷ்டராகங்கள்ங்கிறது பஞ்ச இந்திரியங்கள் 5, அஷ்டராகங்கள்ங்கிறது 8. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசூயைன்னு சொல்லக்கூடிய 8 தீய குணங்கள். இந்த புலன்களை முதல்ல வெல்லணும், 5 புலன்களையும் வென்றெடுக்கணும், இந்த 8 தீய குணங்களையும் வென்றெடுக்கணும். அப்புறம் 3 குணங்கள் பாக்கி இருக்கு, சத்துவம், ரஜஸ், தமசு. தாமச குணம்னா சோம்பேறித்தனமாக படுத்து தூங்குவது, எப்பயுமே எந்த முனைப்பும் இல்லாமல் இருக்கிறது. ராஜச குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக காரியங்களை பண்ணுறது, ஆனாலும் நம்முடைய அந்த ஒரு இது இருக்கும். சத்துவ குணங்கிறது சாந்தமான ரொம்ப சாத்வீகமான குணமாகும், இதையும் கடந்து வரணுங்கிற நல்ல குணம் மட்டும் நல்ல குணத்தையும் தாண்டி, நான் நல்ல குணத்தோடு இருக்கேங்கிறது ஒரு உணர்வு இருக்கேன், அதையும் தாண்டி வரணும். அப்போது 5 இந்திரியங்கள், 8 தீய சுபாவங்கள், 5 8 13, 3 குணங்கள், 13 3 16. வித்யை அவித்யை, அவித்யைனா அறியாமை, வித்யைனா ஞானம், ஞானத்தையும் கடக்கணுங்கிறார். சரி, ஒரு நேரத்தில் ஞானமுமே தடையா இருக்கான், அந்த ஞானத்தையும் கடந்து எதுவுமே இல்லாத நிலை ஏற்படுமே, அதுக்கு மேலதான் கடவுள் இருக்கார். அத்தனையும் கடந்தால் உள்ள இருக்கிறவன் தானே கடவுள், அதான் கடவுள். எல்லாத்தையும் கடந்தோம்னா உள்ள இருக்கார், வேற எங்கேயும் இல்லை, உனக்கு உள்ள இருக்கார். அதனால இந்த 18 தத்துவங்களையும் கடந்தா மேல தத்துவமசி அப்படின்னு சொல்லி பகவான் இருக்கார். அதனாலதான் எனக்கு என்னுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி 18 தத்துவ சோபானம்னு பேர். இந்த 18 படிகளுக்கு அஷ்டாதச சோபானம், தத்துவ சோபானம்னு சொல்றோம். அதான் 18 படிகள் 18 தத்துவங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இது அத்தனையும் கடந்து வந்து எல்லாத்தையும் விட்டுரு, குணங்களை விட்டுரு, எண்ணங்களை விட்டுரு, நீ கற்ற கல்வியையும் விட்டுரு, ஞானம், வித்யை அவித்யை, அவித்யையும் விட்டுரு, வித்யையும் விட்டுரு, எல்லாத்தையும் கடந்து வந்தா என்னை உணர்ந்து கொள்ளலாம்.